இதில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது சரியா. இப்போ இங்கே எழுதுகிற கோடு வந்து இங்கே ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நான் எப்படி பார்க்குறது? ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ப்ரௌசர்லேயே வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகுமா, டெவலப்பர் டூலில் கன்சோல் தான் பார்ப்போன்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த லாஜிக் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கன்சோல் டாட் லாக்னு ஒரு மெத்தட் இருக்குது. கன்சோல் டாட் லாக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், 100ன்னு ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 100 வந்து எனக்கு கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும். இது மெயினாக எதுக்காகன்னா என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, கன்சோல் டாட் லாக் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா அது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏன்னு கொடுத்தா அப்படின்னா இங்கே எரர் வருதா, ஸோ இந்த மாதிரி எரர் வரதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கன்சோல் டாட் லாக் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இதில் இப்போ நம்பர் கொடுக்குறேன்னா கன்சோல் டாட் லாக் 100 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 100 பிரிண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நம்பருக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்சோல் டாட் லாகில் ஒரு ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அது எழுதுகிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னா அது 2 இருக்கா. ஸோ இந்த மாதிரி கன்சோல் டாட் லாக் கொடுத்து நீங்கள் எழுதுகிற கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரௌசர்லேயே வந்து கன்சோல்ன்ற இந்த பர்டிகுலர் டேபில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எழுதுகிற கோடையை வந்து யூஐலே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் இப்போ வந்து எனக்கு எதாவது கண்டென்ட் வேணும், ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோ கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்திருக்கா, ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோன்னு வந்திருக்கா, இன்ட்ரோ ஓகே தானே. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரைட்ன்றது இங்கே கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறது அப்படியே நான் என்ன பண்ணலாம் யூஐயில் வர்றதுக்காக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க HTML.